சுய பலத்தினால் பிரச்சனைக்கு மத்தியில் வைராக்கியமா வாழவே முடியாது. நம்ம சுய பலத்தினால் உலகத்தோடு ஒத்த வேஷம் போடாமல் வேறு பிரிக்கப்பட வாழ முடியாது. வசனத்தை கீழ்ப்படிந்து, ஆண்டவரே உடைய கிருபை எனக்கு தாங்கப்பா, நான் வசனத்தின்படி வாழணும், நான் வேதத்துக்கு கீழ்ப்படியணும், அதனால வருகிற எந்த போராட்டத்தையும் நான் சகித்து கொண்டு நான் மறுதலிக்காம வாழ எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி கிருபைக்காக காத்துருங்க. அனுதினம் காலைதோறும் அந்த கிருபைக்காக ஜெபம் பண்ணுங்க. நீ காலைதோறும் கிருபையில பலப்படும் பொழுது அந்த கிருபை நீங்க மறுதலிக்காமல் உத்தம மார்க்கத்தாரை வாழ உங்களை பலப்படுத்தும். அல்லேலூயா. 119 சங்கீதம் 71வது வசனம். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். எங்க போய் பிரசங்கத்தை கற்றுக்கொள்றாங்களா? உபத்திரவத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. உத்தம மார்க்கத்தார், உத்தம மார்க்கத்தில் நடக்க விரும்புகிறவர்களை தேவன் நடத்துகிற ஒரு பாதை உபத்திரவத்தின் பாதை. அந்த உபத்திரவத்தின் பாதையில கர்த்தர் தன் வசனங்களை இன்னும் ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறார். எதுக்கு இந்த உபத்திரவம், ஏன் இந்த உபத்திரவம், அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா நம்ம பார்க்கணும். வாழ்க்கையில பலவிதமான போராட்டம் வரும் பொழுது நாம ஏன்னே தெரியாம ஒரு குழப்பத்துக்குள்ள என்ன செய்தோம், தள்ளப்பட்டு சோர்ந்து போய் பிசாசின் கண்ணியில விழுந்து கர்த்தரை விட்டு பின்வாங்கிடுறோம். உலகத்தை பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவா ரட்சிக்கப்படாத உலக ஜனங்கள், தெய்வ பக்தியுள்ள ஜனங்கள், அவங்கள பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில சொல்ல முடியாத பிரச்சனை வந்தா உடனே அவங்க ஸ்டேட்மெண்ட் என்ன, கடவுளை வணங்கி என்னையா பிரயோஜனம், கடவுள் கடவுள் கோயில் குளமெல்லாம் போய் இவ்வளோ நேர்த்தி கடன் பண்ணி என்ன பிரயோஜனம், எல்லாம் போச்சு, கடவுளே இல்லை அப்படின்னு புலம்பர் எத்தனை பேர் நினைச்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அல்லது தெய்வ பக்தியாய் சில விஷயங்களில் ஒழுக்கமாய் வாழ்கிற சிலர் தங்கள் வாழ்க்கையில போராட்டம் வரும் பொழுது கடவுள் கடவுள் போய் என்ன பிரயோஜனம், ஒழுக்கமா வாழ்ந்து என்ன பிரயோஜனம், சுத்தமா இருந்து என்ன பிரயோஜனம், எல்லாமே எனக்கு போராட்டம், வெறுத்து போய் கடவுளே வேண்டான்னு தூக்கி போடுகிற எத்தனையோ உலக ஜனங்களை நினைச்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். இது உலகத்தாருடைய வழக்கம். ஒரு போராட்டம் வரும் பொழுது கடவுளை நிந்திப்பதும் கடவுளை விட்டு விலகி போவதும் சுத்தமான வாழ்க்கை வெறுப்பதும் உலகத்தாருடைய சிந்தை. ஆனா தேவ ஜனங்களாகிய உங்களை என்னையும் கர்த்தர் எப்படி நடத்துகிறார் என்பதை நாம கொஞ்சம் புரிந்து கொண்டுட்டா நம்ம வாழ்க்கையில் வர போராட்டங்கள் இன்னும் கர்த்தருக்குள்ள நெருங்க நம்மை பலப்படுத்தும். அல்லேலூயா. வாசிங்க மல்கியாவின் புத்தகம் 3 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அவர் உட்கார்ந்து தன் ஜனங்களை என்ன செய்கிறாராம், புடமிடுகிறார். எப்படி புடமிடுகிறாரா? ஒரு வார்த்தை வாசிங்க. ஏசாயாவின் புத்தகம் 48வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். மல்கியா 3:3 வாசிச்சோம். கர்த்தர் உட்கார்ந்து நம்மளை புடமிடுகிறார். வெள்ளியும் பொன்னையும் நெருப்புல போட்டு என்ன செய்யறாங்க, புடமிடுறாங்க. தேவன் நம்மளை எப்படி புடமிடுறாரா? உபத்திரவத்தின் குகையிலே. ஏசாயா 48:10 திரும்ப வாசிமா. இதோ நல்ல கவனி. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல. அதாவது வெள்ளியை போல நெருப்புல போட்டு புடமிடல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். அப்ப கர்த்தர் நம்ம எங்க தெரிந்து கொள்றாரா? உபத்திரவத்தில். எதுக்கு அப்படின்னா, வெள்ளியும் பொன்னும் நெருப்புல போட்டு புடமிடப்படுவது எதற்குனா, நல்ல பொருளாக உருவாக்குவது. புடமிடுதல் அப்படின்னா உருவாக்கப்படுதல். தேவன் நம்மை உபத்திரவப்படுத்துவது எதற்காக? புடமிடுவது எதற்காக? உருவாக்குவதற்காக. வசனத்தின்படி வாழ்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் வருகிற உபத்திரவம் எதற்கு அப்படின்னா, நம்மை கர்த்தருக்கு பிரியமானவர்களாக உருவாக்கவே. அல்லேலூயா.